காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே எமது காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்துடன் சின்ன அரட்டை கொஞ்சம் குசும்பு சேர்த்து பேசலாம் என்று இருக்கிறோம். இன்றைக்கு வளமையாக நாங்கள் பேசும் விடயங்கள்லாம், ஆனால் நேயர்களும் பார்க்கக்கூடிய வகையிலே கொஞ்சம் நாகரிகமான குசும்புகளுடன் இந்த அரட்டை அல்லது இந்த நாட்டு நடவை பற்றிய சம்பாஷணை இடம்பெறும் என நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு என்ன சுவாரஸ்யமாக இல்லாட்டி பரபரப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது? ஏதாவது ஒரு டாபிக் வளம் மாதிரி கரண்ட்ல ஆக ஒரு பரபரப்பாக கூடியதுன்னா தமிழரசு கட்சி ரெண்டா உடையும் என்ற மாதிரி இருக்கு. நேற்று டிஎன்ஏ உடைஞ்சு முடிஞ்சு இப்போ கட்சியும் உடைய போகுது. அப்படி இப்போ டிஎன்ஏ உடைஞ்சு போச்சுன்றது அது ஒபியஸ் தானே. இப்போ அடுத்தது நீங்கள் கட்சிக்குள்ள முடியாதுன்னா இப்போ இந்த இன்னும் சுவாரஸ்யமாக போகுது தமிழர்கள் அரசியல். டிஎன்ஏ உடைஞ்சது அல்லது புது டிஎன்ஏ வந்தது என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், இது தமிழரசு கட்சி வந்து எலெக்ஷனுக்கு போகையில் ரெண்டு பேரும் சொன்ன மெயினாக அதில் 3 பேர் போட்டியிட்டவர் இருந்தாலும் ஒருத்தர் டம்மி தானே. ஆமாம், எந்த ஓட்டை அவருக்கு போடுறோம், அவருக்கு கூடாது போட்டியாளர். ஸோ அப்படி ஒரு போட்டியாளரை வச்சுக்கொண்டு நடந்த தேர்தலில் அவர் சொல்லிக்கொண்டதெல்லாம் என்னென்னா, நாங்கள் இது ஒரு ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்துகிறோம். அந்த தேர்தலில் வந்து நாங்கள் கட்சியை பிளவுபடுத்த மாட்டோம். இந்த தேர்தலால் கட்சி பிளவுபட்டுடாது, நாங்கள் வந்து அதுக்கேற்ற வகையில் நடந்து கொள்வோம் என்று வாக்குறுதியில் சொல்லியிருந்தார். உண்மையான உட்கட்சி ஜனநாயகம்ன்றது அதுதான். அவர்களுக்கு போட்டி கொண்டு வந்து தலைவரோ ஏதோ ஒரு பதவியில் தெரிவு செய்யப்பட்டோன்னா அவர்களுக்கு பின்னுக்கு முழு கட்சியும் அணிந்திரும். அப்படி வந்தால் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களால் ஒருத்தர் தலைவராக தெரிவு செய்யப்படுறாருன்றது இருக்கும். இல்லாட்டி கிட்டத்தட்ட வாரிசு அரசியல் மாதிரியாக மாறிடும். முதல்வர் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிற மாதிரியும் கட்சி தலைவர் ஆகிற மாதிரியும் ஒன்றில் அவருடைய மகனோ பிள்ளையோ வரினம்ன்றதை தாண்டி இல்லாட்டி அவருக்கு மகனாவோ பிள்ளையாவோ இருக்கக்கூடியவர்கள் வருவினம். அவரால் தெரிவு பழைய தலைவர் ஒரு அவருக்கு விசுவாசமும் அவரை. அதனால அதை விட ஜனநாயக ரீதியா தெரிவு செய்யப்படுறதுதான் உண்மையான அதான் நல்லது. இந்த தமிழரசு கட்சி அப்படி ஒரு இதை கொண்டு வந்தது என்றால் மற்ற கட்சிகளுக்கும் அது ஒரு அழுத்தமா மாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் அப்படி இல்லை தான். அதே இன்னும் ஆயுத குழுக்கள் தானே தேர்தல் எல்லாம் மட்டும்தான். அப்படி இருக்க மாட்டேன். அது வாழ்நாள் தலைவர்கள். இந்த இது தமிழரசு கட்சியை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் வேறு எந்த கட்சிக்கும் தலைவர் மாறினதில்லை. அது புலட்டா இருக்கட்டும், நிலவா இருக்கட்டும், இபிஆர்எஃப்ஆ இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒன்றுக்கும் மாறினது அவையெல்லாம் இறக்கும் வரைக்கும் அவன் தான் தலைவர். அதில் மாட்டு இல்லை. இன்னும் வெரி யங் ஏஜில் தலைவர்களான இன்னும் இளைஞர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியவர்கள். தாங்கள் இளைஞர்களாக இருக்கும் போதே தலைவரானவர்கள் மற்ற இளைஞர்களுக்கு இன்றைக்கு வழிவிட வேண்டியவை அப்படி இல்லை. நினைக்கிறேன் நாங்கள் புறக்கைக்குள்ள தலைவராக இருந்தார்கள் இன்னும் இனியும் இருக்கிறோம். காலன் மட்டும்தான் அதில் மாற்றங்களை கொண்டு வரலாம்ன்ற மாதிரி தான் அது இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு தமிழ் சூழல்ல ஒரு போட்டி ஜனநாயக ரீதியாக ஆரோக்கியமான ஒரு போட்டியை கொண்டு போகணும் அப்படின்றதான் நம்ம கொடுத்த வாக்குறுதி. தேர்தல் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தது. கண்டிப்பா வேண்டாம்னு பலரும் சொல்லி கதைச்சிருந்த போதும், பட் ஏன்னா இது ஒரு புதிய அரசியல் சூழலுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக கட்சி, உட்கட்சி ஜனநாயகமும் தேவை என்ற ஒரு தேவைப்பாடு இருந்தது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூட அதுக்கான ஆரோக்கியமான ஒரு அறிகுறி தான் தெரிஞ்சது. ஏனென்றால் மாவை நாகராஜா, ஸ்ரீதரன், சுமந்திரன் எல்லாருமா கையை தூக்கி நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இனிமேல் செயல்படுவோம் என்று கை தூக்கி எல்லாம். எனக்கு நினைவுகள் சரியா இருந்தால் ஸ்ரீதரனை வெற்றி சுமந்திரன் தான் வந்து அறிவிச்சார் ஊடகவியலாளர்களுக்கு. சொல்லே கட்சி பேச்சாளர். அதனால முதல் அவர் 2 பேரும் கையை தூக்கினார். அப்புறம் வந்து மாவை நாகராஜாவையோட சேர்ந்து கையை தூக்கி எல்லாம் ஒன்றா செயல்படுவோம் என்றுதான் ஜனவரி 27 நடந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு அறிக்கை சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு பொதுக்குழு செயற்குழு இல்லை, பொதுக்குழு தான். பொதுக்குழு தான் தலைவர் தெரிவு செய்தது. 27 ஜனவரி 27 பொதுக்குழு கூட்டத்தில் தான் தெரிவு செய்யப்படும். அது முடிஞ்சு வந்தது. நீங்க சொல்றது பிரச்சனையானது அடுத்த பொதுக்குழு கூட்டம். அதுக்கு பிறகு வந்து
ஸ்ரீதரன் இப்ப இந்த வழக்குகள் இதுகள் எல்லாம் தாக்கல் செய்ததுக்கு பிறகு இப்ப வெகு அண்மையில ஒரு புலம்பெயர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஒரு சப்ஜெக்ட் வெளியிலவால் புலம்பெயர் தமிழ் ஊடகம் உள்ளூர் தமிழ் ஊடகம் என்று அது பெரிய வித்தியாசங்கள் கண்டிப்பா இருக்குது. அது இப்ப இருக்குதான்றது என்னன்னா எல்லா முதலாளிகளுக்கும் ஊடக முதலாளிகளுக்கும் அரசியலுக்குள்ள போற ஒரு நோக்கம் இருக்குது போல இருக்கு பொதுவாக பெரும்பாலும் உள்ளூர்லயும் இருக்குது, புலம்பெயர் ஆட்களுக்கும் இருக்குது. ஆனா என்ன ஒரு பெரிய வித்தியாசமா இருக்குதுன்னா, இந்த உள்ளூர் ஊடக முதலாளிகளுக்கு ஊடகங்கள்லாம் மெயின் பிசினஸா இருக்கு, வேற பிசினஸ்ல இருந்து வேற இல்லை. ஆனா புலம்பெயர் ஆட்கள் வேற பிசினஸை கொண்டிருக்கிறாங்க. அவைக்கு பிரதானமானது வேறு ஒரு வர்த்தகம். அது வெளிநாடுகள்ல இருக்கு, இந்தியாவில இருக்கு, அப்படின்னு பலதரப்பட்ட வர்த்தகம் இருக்கு. அந்த வர்த்தகத்துல இருந்து அந்த பணத்தை கொண்டுதான் இங்க வரையினம். பிறகு ஊடகங்களை வாங்கினம் அல்லது ஊடகங்களை உருவாக்கினம். அப்படி உருவாக்கினதுக்கு பிறகு அரசியலுக்கு வருகிறோம். அப்போ ஊடகங்களை அவர்கள் வாங்குறது அல்லது அதை உருவாக்குறது என்றதே அவர்களுடைய அரசியல் பாதைக்கான ஒரு தடம் என்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க பார்க்க வேண்டியது அவர்களுடைய வர்த்தக நோக்கத்தோட சேர்த்து அரசியலை பார்க்கணும். அப்ப அது புலம்பெயர் ஊடக தமிழ் ஊடகங்களுக்கும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய, ஏன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் போர்க்காலம் முழுவதும் அடி வாங்கி சரியோ பிள்ளையோ மக்களுக்காக குரல் கொடுத்து நின்று இங்கேயே நின்று எல்லா பத்திரிகைகளும் சரி வேறையும் எல்லா இலத்திரனியல் ஊடகங்களா இருக்கட்டும், காட்சி ஊடகங்களா இருக்கட்டும், எந்த தரப்பை சார்ந்தவ இருந்தினோம் அல்லது ஏதோ ஒரு தரப்பிட்ட அடி வாங்கி தான் இருக்கு. பொருளை இருந்த ஏதோ ஒரு தரப்பினால அவர்கள் அடி வாங்கியிருக்கணும் அல்லது துன்பங்களை அனுபவிச்சிருக்கணும், அப்படி இருந்திருக்கிறார். ஸோ அவர்களுக்கு குறைந்தபட்சம் தங்களுடைய மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்தவர்கள் என்ற வகையில அவர்கள் இந்த அரசியல்ல எனக்கும் ஒரு உரிமை இருக்கு என்று கேட்கறதுக்கு ஒரு தார்மீக நியாயம் இருக்கு. ஆனா புலம்பெயர் பெருமுதலாளிகள் அப்படி கேட்கறதுக்கான தகுதியை கொண்டிருக்கணுமான்றது எனக்கு டவுட் தான். அது ஒரு பெரிய டிபேட். ஏன்னா அது ஆட்ட காசு எப்படி வந்தது, அவர்கள் எப்படி பெருமுதலாளி ஆச்சுன்னா அது எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு தனி. ஆகவே நாங்கள் அந்த ரெண்டையும் பிரித்து தான் பார்க்க வேண்டியிருக்கோம். உள்ளூர் ஊடகங்கள் என்றதும் புலம்பெயர் தமிழ் ஊடகங்கள் என்றதும் தனித்தனியான களத்திலையும் அரசியல் பின்புலத்திலையும் தான் இருக்க போகுது. என்னதுக்கு அவன் அந்த கேள்வியை கேட்டா, நாங்கள் எல்லா ஊடகங்களும் செய்தி எழுதுல 2 பிள்ளைகளின் தந்தை விபத்தில் பலி என்றது, அது பொதுவாக பார்த்தா ஒரு ஆள் பலி என்றதுக்கு நாங்கள் 2 பிள்ளைகளின் தந்தை என்றதை மென்ஷன் பண்றது தேவையா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. விபத்துக்கும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் சம்மந்தம் இருந்திருக்கு, அதை தனியாக போயிருந்தாருன்னு சொன்னா. அது மாதிரி தான் இங்கேயும் அதை மென்ஷன் பண்ணணுமா, புலம்பெயர் ஊடகம் தமிழ் ஊடகம்ன்றது டவுட்லாம் கேட்டால் உங்களோட விளக்கம் நாங்கள் தமிழரசு கட்சிக்கு வரும். இப்போ இந்த நீங்கள் இதை கேட்டதுனால அதோட இணைஞ்ச ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் ஊடகங்களை கொண்டிருக்கிறவர்கள் இங்கே அது பெருமுதலாளிகள், அப்படி இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் புலம்பெயர் தேசங்களில் கொஞ்சம் காசை பார்த்துட்டினோம்னா ஊடக முதலாளி ஆகிற பண்பு எல்லாருக்கும் இருக்குது. நான் பேசுறது அப்படியானவர்களே இல்லை. ஏன்னா ஏராளமான வெப்சைட்ஸ் இருக்குது, அவை எல்லாம் தங்களை ஊடகங்கள் சொல்லிக் கொள்றதுனால நான் அவர்களை பற்றி பேசுகிறேன். நான் பேசுறது புலம்பெயர் ஊடக பெருமுதலாளிகள் என்று வச்சுக்கணும். அந்த பெருமுதலாளிகளுக்கு இலங்கையினுடைய அரசியலை கையகப்படுத்துகிற ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு. அதனால ஒரு பெருமுதலாளி கட்சி 2 கட்சி ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறார். அது கூடாக இந்த தமிழ் அரசியலை கொண்டு போக முடியுமான்ற மாதிரியான சில பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார். இன்னொரு பெருமுதலாளி தமிழரசு கட்சியில ஒரு தரப்பை போட்டு அடி எல்லாம் அடிச்சுட்டு இப்ப அதே தமிழரசு கட்சிக்குள்ள தான் சேர்வதற்காக கொடுத்துருக்கிறார். 10வது காசு வர கொடுத்துருக்காரு. அவற்ற காசுல தான் பொதுக்குழு கூட்டமே நடந்தது என்ற ஒரு தகவலும் இருக்கு. சிலர் ஊடகங்களை வாங்கினு சிலர் கட்சியை வாங்கினோம். சஜித்தை அப்படித்தான் வச்சிருக்காரு. அது மாதிரி அது உதாரணங்கள் இலங்கையில் ஏற்கனவே இருக்கிறதுனால அது நடக்கலாம். வாங்கி அவர் இப்ப அதனுடைய சார்பில் தான் ஜனாதிபதி வேட்பாளராக போடணுன்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார். அது மாதிரி
இவர்களும் கூட இந்த நான் சொல்ற பெருமுதலாளி ஊடக தமிழ் புலம்பெயர் தமிழ் முதலாளிகள் கூட கட்சி வாங்கி அவர்களும் கட்சி வாங்கி வச்சிருக்கீங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த கட்சியில வர கட்சி இப்ப உங்களுக்கு அது இந்த கூட்டமைப்பு அதெல்லாம் பிரச்சனைன்னா ஆல்டர்னேட்டிவ் ரெடியா இருக்கு. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அது மாதிரி பிசினஸ் மைண்ட் நான் நினைக்கிறேன், அப்படி யோசிக்க மாட்டேங்கிறேன். அது என்ன அது இதனாலதான் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்றேன். ஏன்னா இங்க வர்றவர்களுக்கு உள்ளூர்ல அவர்கள் ஊடக முதலாளிகள் ஆகும்போது சில நேரம் அரசியல் ஆசை இருக்கலாம். ஆனா அதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்து வந்தது. பட் இவர்கள் அதுக்கு என்ன கோஆப்ரேட் ஸ்டைல்லானே அவர்கள் தெளிவா வரைபடங்கள் போட்டு கீறி இது 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 என்னென்ன இது இப்படியான இப்படி செய்யணும், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, பிளான் ஏ, பிளான் பி, ஈவன் பிளான் சி எல்லாமும் ரெடியாக தான் வரையணும். ஸோ அதனால அது வேற இது வேறையாக தான் பார்க்கும். அப்படி அந்த ஒரு பெருமுதலாளி உள்ளுக்குள்ள வர்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அந்த புலம்பெயர் தமிழ் ஊடகம் உண்டுக்கு இப்போ நான் சொல்றத 10 லட்சம் ரூபா காசு புலம்பெயர் தமிழ் ஊடகம் இதெல்லாம் சொல்ற அவரோட சம்பந்தப்பட்ட ஊடகத்துக்கு தான் தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவரான ஸ்ரீதரன் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன தெளிவா சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கும் சுமந்திரனுக்கும் இடையில விரிசல் வந்துட்டு அந்த விரிசல் வந்து நிரந்தரமான ஒரு பெரிய விரிசலா வர்றதுக்கான அப்படிதான் இருக்குது. இப்ப விரிசல்னா புலவன்னே சொல்லலாம். புலவுதான் அவர் உணர்ச்சி வசமா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன இந்த மக்கள் தலைவரா கட்சிக்கு தலைவரா தேர்வு செய்தவர், ஆனா நான் தலைவராக விடாம சதி செய்திருக்கிறேன், அந்த சதிக்கு பின்னணியில சிலர் இருக்கிறார் என்று சொல்றார். அது பிறகு வந்து சொல்லும் போது மீதி பட்டியல் எல்லாம் சொல்லும் போது அவர் ஒரு இடத்துலையும் நேரடியாக சுமந்திரன் தான் எல்லாத்தையும் செய்தார் என்று சொல்லல என்றாலும் வெட்டியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அது இது அவர் இவரைத்தான் குறிப்பிடுறார் என்று தெளிவா விளங்கக்கூடிய வகையில தான் என்னுடைய கருத்துக்களை ஏன்னா அவர் இதையும் சொல்றாரு தானே, எனக்கும் சுமந்திரனும் கூட வேற என்ன பிரச்சனை, அவருக்கு பங்காளி சண்டை எல்லாம் கிடையாது இருக்க போறது. இந்த ரெண்டு பேரும் தேர்தல்ல போட்டிட்டத இப்ப அவர் இதா இல்லை. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு, அதுல தனக்கு கடிதம் எழுதும் போதே அதாவது சுமந்திரன் ஒரு கடிதம் எழுதினாரு, தேர்தல் முடிஞ்சு நீங்க தலைவராக உடனடியாக பதவி ஏறுங்கோ இல்லையா சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, நாங்கள் சில தவறுகள் விட்டுருக்கோம் நிறைய விஷயங்கள் சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் கிடைச்ச உடனேயே இப்படி ஒரு வழக்கு வரும் என்று எனக்கு தெரியும். ஸ்ரீதரன் என்ன சொல்றாரு, அவரும் சட்டம் படிச்சு வந்துருக்காரு, அவர்கிட்ட மகன் படிக்கிறார், அவரும் படிக்கிறாரான்றது எனக்கு தெரியல. சட்டத்துறை மகன் சட்டத்துறை மாணவனாக தான் இருக்கிறார் தெரியும். ஸ்ரீதரன் படிக்கிறாரான்னு இருக்கலாம், அந்த பேக்ரவுண்ட்ல மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம், அது தெரியல. பட் ஆனா அவர் அந்த பட்டியல தன்னுடைய இன்ஸ்டிங்ன்ற மாதிரி சொல்றாரு. உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது ஒரு வழக்கு வரப்போகுது, என்ன தலைவராக செயற்பட விடாம இருக்கிறதுக்கான ஒரு வழக்கு வரப்போகுது என்ற மாதிரி நான் உணர்ந்து கொண்டதை அவர் சொல்றார். ஆனால் அப்படி ஒரு சரியான உள்ளுணர்வு உள்ள தலைவர்களுக்கு தமிழர்கள் தலைமை தான்றது நல்ல நீங்க யோசிக்கிறீங்க. விடுதலை புலிகளினுடைய தலைவராக இந்த மாதிரி தான் தீர்க்க தரிசனம் மிக்க தலைவர் தலைவரோட நான் நினைக்கிறேன் பொருளாதார பொறுப்பாக கொட்டம்மானே அப்படி சொல்றாங்க. உள்ளுணர்வு தலைவர் இல்லைன்னா அவர் தலைவர் தீர்க்க தரிசனம் உள்ளுணர்வு தீர்க்க தரிசனம்ன்றது உள்ளுணர்வு தான். நீங்க முன்கூட்டி நீ பின்னால வரப்போறத முன்கூட்டியே உணர்றது அது கல்குலேஷனுக்கு வராது இல்ல, அது கல்குலேஷனுக்கு இல்ல, அது தாண்டிய ஒரு விஷயம். உள்ளுணர்வு தான் இப்படியெல்லாம் நடக்கும்ன்றது. அதனால அப்படி சொல்லப்படுற உண்டு. அந்த வகையில இவரை எடுத்துக்கொள்ள முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்ன இவரை ஏன் அப்படி எடுத்துக்கொள்ள முடியல, அப்படி அந்த கடிதத்தை கண்ட உடனே அதுக்கு இப்படிதான் நடக்கும் என்று அவர் உணர்ந்திருந்தால் அவர் அதுக்கு தன்னை தயார்படுத்தி இருக்க வேண்டும், தயாராக வச்சிருந்துக்கணும். இந்த வழக்கு எப்படியாகும், இந்த வழக்கு எப்படியான போக்குகளை கொண்டிருக்கும், அதை எப்படி நான் சமாளிக்கிறது, இதை நான் சமாளித்து எப்படி நான் தலைவராகிறது என்ற எல்லா வியூகங்களையும் அவர் வகுத்திருக்க வேண்டும். அதான் ஆளுமை உள்ள ஒரு தலைவருக்கு. ஆனால் சில சுமந்திரனை அவர் 100% நம்பி இருக்கலாம், இல்லை உள்ளுணர்வு சொன்னாலும் சுமந்திரன் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்கேன். நீங்க சொன்ன கடிதத்தை கண்டோன்னு தானே உங்களுக்கு வழக்கு வரப்போகுது, அது இன்ட்யூஷன், அது உள்ளுணர்வு. பட் அதை தாண்டி கல்குலேஷன்ஸ் இருக்குது, மேபி இருக்கலாம். எனக்கு அப்படி தெரியல அவர் சொல்றது. ஏன்னா அவர் வேற ஒரு விஷயம் சொல்றாரு, அதுல சுமந்திரனை நம்பி நான் மோசம் பண்ணான்ன்றது மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்றேன். முதலே அப்புறம் அது முன்னுக்கே சொல்றாரு. அதாவது அந்த
பேட்டி எடுக்கிறவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்கள் கட்சியினுடைய செயலாளர் பதவியை சுமந்திரன் தனக்கு தர சொல்லி கேட்ட போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னமே தனக்கு கட்சியை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து கோல் எடுத்து இப்படி கேட்டவர். அதாவது தற்செயலா சுமந்திரன் தோத்து அவர் செயலாளர் பதவியை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க என்று கேட்ட போது தான் சொன்னவரா, இல்லை சுமந்திரன் ஒரு ஜென்டில்மேன், அதனால அவர் அப்படி செய்வாருன்னு நான் நம்ப இல்லை. நான் வந்துட்டேன்னா நான் என்னை வந்து நான் கட்சியை இது நடத்தக்கூடிய வகையில் அவர் ஒத்துழைப்பு தந்து ஒதுங்கி நிற்பாருன்னு தான் நான் நம்புறேன்ற மாதிரி தான் அவருக்கு பதிலளித்ததுன்னு சொல்லி. பட் ஆனால் அப்படி நடக்க இல்லை என்ற சரி. ஆனால் பொதுக்குழு கூட்டத்தினுடைய தகவல்கள், அதனுடைய அடிப்படை விஷயங்கள், ஈவன் அது தொடர்பில் ஏற்கனவே சுமந்திரன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலும் ஏற்றுக்கொள்கிறார், ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்கிறார். அதில் அது என்னென்னா, 2 தரப்பு, நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சது, இனி 2 தரப்பாக இருக்க வேண்டாம். போட்டி 2 தரப்பாக 2 தான் போட்டி போட்டுனாங்க. போட்டிக்காக நாங்கள் அப்படி 2 தரப்பாகி எல்லாம் காய்ச்சினாங்க, எல்லாம் சரி. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, போட்டி முடிஞ்சுது, அதனால 2 தரப்பும் சேர்ந்து தான் இனி கட்சியை கொண்டு போகணும்ன்றதான் நோக்கமாக இருந்தது. உலக வழக்கம் வந்து அதுதான். அந்த நோக்கத்துக்காக நான் சுமந்திரன் ஆட்களையும் சேர்த்து கொண்டு போகிறதுக்கு தான் ரெடியாக இருந்தேன் நான் ஸ்ரீதரன் இந்த பேட்டியிலையும் சொல்கிறேன். சுமந்திரனும் அதே ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் சொன்ன விஷயத்திலே ஒன்று, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க வேணும்னா நீங்கள் தலைவராகவும் நான் செயலாளராகவும் இருந்தால் தான் அது சரியாக வரும். சேர்ந்து வேலை செய்யும். இல்லை, நம்ம அப்போ கட்சி பிளவுபட்ட ஒரு தோற்றப்பாடு வராது, ஒருபோதும் வராது. ஏன்னா போட்டிக்கிட்ட அது அமெரிக்க ஜனநாயகத்தில் எப்போதுமே இருக்கிறது. இப்போ நீங்கள் ஜனாதிபதிக்கு கட்சி உள்கட்சிக்குள்ள ஒரு தேர்தல் நடக்கும், பெரிய அதில் வந்து ஒருத்தர் போட்டி போடுவீங்க. ஆனால் வெண்டவர் ஒருவேளை ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா தன்னோட போட்டிட்டவரோ ஒரு ஜனாதிபதியா வச்சுக்கொள்வார். இப்போ அப்படிதான் ஹிலாரி கிளின்டனை வச்சிருந்ததும் சரி, இப்போ கமலா ஹாரிஸும் கூட அந்த மாதிரி தான். அது சரியா இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் ஹிலாரி அப்படிதான். ஹிலாரி தன்னுக்கு தான் எதிர்த்து போட்டியிட்டவருடைய உபஜனாதிபதியா இருந்திருக்கிறார். ஸோ அது மாதிரி இவர் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட இவர் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் காரியங்கள் நடக்க இல்லை என்ற மாதிரி இவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கட்சி தலைவர் ஆயிட்டேன், எந்த விருப்பப்படி விட்டுருக்க வேணும் எல்லாத்தையும். நானே என்னுடைய செயலாளர், நானே என்னுடைய கட்சி நிர்வாகிகள், மத்திய குழு உறுப்பினர் எல்லாரையும் தெரிவு செய்து நான் என்னுடைய பாணியில எனக்கான ஒரு கட்சியாக அதை கொண்டு நடத்துறதுக்கு என்ன விட இல்லை. அது யார் விட இல்லைன்னா அதுக்கு நீ ரெடி பதில் இல்லை. பட் சுமந்திரன் அது அதனுடைய டாக்க அப்படி சொல்றாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு வந்து இப்போ பார்த்தா அது கட்சி 2ஆம் விளக்கம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவர் இப்படி ஒரு சீரியஸான கதையை சொல்லும்போது இனி இந்த வழக்கு விசாரணைகள்லையும் மற்ற அணி என்ன மாதிரியான நிலப்பாடுகள் எடுக்க போகுதுன்றது இருக்கு. கட்சிக்குள்ளேயும் இவர் இப்படி எல்லாம் பேசினதுக்கு பிறகு இனி சுமந்திரன் ஆதரவாளர்கள்ன்ற ஒரு பிரச்சனை பார்க்கும்போது கட்சி ஒரு நிரந்தர பிளவை சந்திக்கும் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு தான் இப்போ இந்த பேட்டிக்கு பிறகு பார்க்கும்போது தெரியும். ஓகே, இப்போ கட்சி பிளவுபடுது என்ற ஒரு கருத்தை நீங்கள் பிளவுபட போகுது இல்லாடி அந்த மாதிரி தெரிவு செய்யப்பட்ட தலைவர் சொல்லியிருக்கிறார். அந்த எண்ணப்பாட்டில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முன் வச்சிருக்கிறீர்கள். இதில் எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகம், கட்சி பிளவுபட போகுதா இல்லாட்டி புதுசாக 2 கட்சி வரப்போகுதா? ஏனென்றா கட்சி இப்போ கேஸில் இருக்குது. இப்போ பிளவுதான்னு சொன்னால் இந்த சட்டப்போர்ன்றது வந்து இன்னும் விரிவுபடுத்தப்படும். இப்போ கட்சி இப்போ நாங்கள் முதல் முருகாக ஆயிடுச்சு, அந்த சோப்பர சுந்தரி மாதிரி யார்கிட்ட இருக்குன்னு தெரியாத ஒரு நிலைமை போயிங்க 2 பேரும் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு தனித்தனி கட்சிகளை உருவாக்க வேண்டிய இல்லாட்டி கட்சிகளா பிரிய வேண்டிய அப்படியான ஒரு நிலப்பாடு வராது. ஏன்னா கட்சிக்கு இப்ப எந்த தடையும் இல்லை. கட்சியினுடைய புதிய தலைவர் அல்லது நிர்வாகத்துக்கு தான் தடை இருக்கு. கட்சி செயற்படாமல் இருக்கணும்ன்ற எந்த தடையும் நீதிமன்றத்தில் இல்லை. அதனால இப்ப மாவைசநாத ராஜாவும் பழைய நிர்வாகமும் இயங்குறதுக்கு கட்சி ஒருபோதும் இதுவரைக்கும் இல்லை. இதுவரைக்கும் இல்லை. ஆனா இப்ப இது போராட்டமாக இந்த மாறினால் அவர் சொல்ற மாதிரி ஸ்ரீதரன் சொல்ற மாதிரியான ஒரு பிளவு எனக்கு அவருக்கு சரியா இல்லை, அவர் சொல்றது ஏற்க இல்லாத இவர் சொல்ற. ஏன்னா போன முறை கோர்ட்ஸ்ல கேஸ் முடிஞ்சு வெளியில வந்த உடனே
ஸ்ரீதரன் நாட்களுடைய சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய கேவி தவராசா சொன்ன கருத்தே அந்த மாதிரி தான். இதுதான் நடக்கும்னு. அதாவது சுமந்திரன் நம்ம அதுக்கு முதல் தவணையில் அவர் ஆஜராக இல்லை, அந்த தவணையில் ஆஜராக அம்மாண்ட ஃபியூனரல்ன்றதுனால ஆஜராக இல்லை. அடுத்த தவணையில் ஆஜராகி அவர் தன்னுடைய சமர்ப்பணங்களை செய்ததுக்கு பிறகு வெளியில் வந்து சொன்ன தவராசா என்ன சொன்னார்னா, இதுதான் நடக்கும்னு நாங்கள் நினைத்தாங்க. நாங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துனாங்க. அதனால தான் நாங்கள் சரி வழக்காளிகள் இருக்கிற நிவாரணங்களை கொடுத்து இந்த வழக்கை விரைவாக முடிச்சுடணும்னு நினைச்சினாங்க. ஆனால் இப்போ அப்படி வழக்கை விரைவாக முடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. இதுதான் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துனாங்க. அதுதான் நடந்திருக்கு. எல்லாரும் பேர் குறிப்பிட மாட்டோம். அவர்களுடைய டாக்கெட் வந்து சுமந்தன் தான். இவர் வந்து தான் இப்போ எல்லாத்தையும் எங்கள் கேஸ் எடுத்துட்டாருன்ற மாதிரி தான் அப்போவே அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவரும் அதே மாதிரி சொல்கிறார். இவர் பின்னணியில் தனக்கு எதிரான இந்த வழக்குகள் தான் தலைவராக ஏற்படாமல் இருக்கிறதுக்கான சதி இதுகளுக்கு பின்னணியில் யாரும் ஒன்று செய்யணும்னு தான் அவர் சொல்கிறார். அந்த பின்னணி யாருன்னு சொல்லலை என்றாலும் அவரை வெட்டின மீதி பகுதிகளை பார்க்கும்போது அது எல்லாமே சுமந்திரன் மீதான குற்றச்சாட்டுகளாக தான் இருக்குது. அப்படி சுமந்திரனை அவர் டார்கெட் பண்ணுவாரா இருந்தால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்க தானே செய்யும். எல்லா தாக்கத்துக்கும் எதிரஞ்சமான ஒரு தாக்கம் இருந்துதானே. அதனால அது மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கதான் போது அது அவருக்கு கொஞ்சம் அதை ஏன்னா பொதுக்குழுவிலேயே 44 வருஷம் இவர் கூட எடுத்திருக்கிறாருன்றதுனால கணிசமான ஆட்கள் அவருக்கும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 60-40 இல்லை 55-45 ரேஷியோவில் தான் இருக்கணும். அதனால அது ஒரு பிளவாக தான் இருக்க போகுது. கட்சி உடையும் அல்லது கட்சி உடையும் என்றது இன்னொரு கட்சி ஆகினம், அந்த கட்சி இல்லை 2 கட்சி ஆகும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கட்சி உடைஞ்சா இப்போ ஏடிஎம்கேக்குள்ள ஓபிஎஸ் இபிஎஸ் அடிபட்டு அது ஏன் கட்சியை ஓன் பண்ணுறது என்ற ஒரு போராட்டமாக அது மாற வழிகிட்டுதுன்னா அது தமிழரசு கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சியின் ஆரம்பமாக வந்து போயிடும். எங்களுக்கு பெரிய பீச்னா கஷோர்னா பீச் தான் இருக்கு, மெரினா பீச் இல்லை தர்மயுத்தம் நடத்துறதுக்கு தந்தை செல்வாண்ட இருக்குது தானே நினைவிடம் இருக்குதுன்றதுனால நீங்க பார்த்து பக்கத்துல திரையப்பா ஸ்டேடியம் இருக்குது, 2 பேரும் பக்கத்துல இருக்கிறதுனால இங்கே ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு ஸ்டேடியத்துக்குள்ள ஏதாவது பொதுக்கூட்டங்களை செய்யல. அப்படி ஒரு நிலப்பாடு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் இது கவனிக்காமலோ அல்லது அப்படியே போயிடும்ன்ற மாதிரியோ இல்லைன்றது. ஏன்னா ஸ்ரீதரன் விழாலாம் இப்படி பேசல, அவர் ஒரு விதமாக மௌனம் காத்து வந்தவர் இது பற்றியெல்லாம். இப்போ அவர் அவர்கிட்ட பொறுமையை இழந்துட்டார் அல்லது அவர் இப்போ வேற மாதிரி ஃபீல் பண்ண தொடங்கிட்டார். அதுக்கு ஏதாவது உடனடி காரணங்கள் ஏதாவது இருக்கா, இல்லாட்டில் ஜஸ்ட் சேர்ந்து வந்த ஒரு கட்டத்தில், இல்லாட்டில் யூஸ்வலி நீங்கள் முதலே பிட்வீன் த லைன்ஸ் குறிப்பிட்ட மாதிரி அவர் அப்படியான ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தூண்டப்பட்டார். தூண்டுதல்கள் இருக்கலாம் என்று தான் நினைக்கிறேன். அந்த ஃபீட்பேக் அவருக்கு கொடுக்கப்படுற ஃபீட்பேக் அது பிரதானமாக அவர் வழக்கை வச்சு தான் அவர் இந்த உணர்வுக்கு வந்திருக்கிறார் மாதிரி தெரியுது. அந்த வழக்கிலேயும் என்னன்னா இப்போ இடையீட்டு மனுதாரராக கடந்த தவணையில் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் வந்து கொழும்பு கிளையினுடைய உறுப்பினர். இந்த கொழும்பு கிளையில வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது. கொழும்பு கிளையினுடைய கூட்டம் வந்து ஒழுங்காக நடக்கல, சரியான உறுப்பினர்களுக்கு அறிவிச்சு நடக்கல. அந்த கிளையினுடைய தலைவராக இருக்கிறவர் சட்டத்தரணி தவராசா. ஸோ அவர் அப்படி செய்யலை என்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை கிளப்பப்பட்டு ஏற்கனவே அவர்கள் ஒரு அப்படி தவராசாவால் தவிர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுற ஒரு 3 பேரையும் இந்த பொதுக்குழுவுக்குள்ள உள்வாங்கித்தான் இந்த தேர்தல் நடத்தப்பட்டது. அப்படி உள்வாங்கப்பட்டவர்கள் ஒருத்தர் தான் இந்த இடையீட்டு மனுதாரராக வந்திருக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் வந்தது மட்டுமில்லை, அவர் தன்னை இந்த வழக்கினுடைய ஒரு எதிராளியாக சேர்த்துக் கொள்ளும் சொல்றார். அப்படி அவர் வந்தா அவர் கொழும்புகளினுடைய பிரச்சனையை இழுப்பார். அப்படி இழுத்தால் ஒருவேளை அவருடைய சட்டத்தரணிக்கும் அது ஒரு சிக்கலாக வரும். ஏனென்னா அவரும் ஒரு தரப்பா அதில் மாறக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகும். அவர் ஒரு எதிராளியா மாறுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இவர் வந்து அவருக்கு எதிராக தான் குற்றச்சாட்டு சொல்ல போறாரு. தான் முறையற்ற விதத்தில் பொதுக்குழுவுக்கு போனதாக இருந்தால்
கேஸான விஷயம் நாங்கள் அதை பெருசாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. சரிதானே? ஆனால் ஒருவேளை அது அப்படி நடக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ரீதரனுடைய கவலைகள் எல்லாம் என்னன்னா, இது மாதிரி எத்தனை பேர் இன்னும் பரவினோம் ஒன்று மாதிரி ஒன்று வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. முல்லைத்தீவில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, திருவோணமலையில் சம்பந்தரையாவே பிரச்சனை எடுத்திருந்தார். அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்று மாதிரி ஒன்று இடையிட்டு மனிதராக வரப்போகிறோம் உள்ள ஒவ்வொரு தவணைக்கும் வந்து கொண்டே இருந்தோம்னா இந்த கேஸ் எப்போ முடிகிறது? அப்போ முடியாமல் பண்ண நான் தலைவராக முடியாது. இப்போ ஏன்னா அந்த எலெக்ஷனும் திருப்பி நடத்த முடியாது. இந்த கேஸை முடிக்காமல் எலெக்ஷனையும் திருப்பி நடத்த முடியாது. அப்படி எலெக்ஷனும் திருப்பி நடத்தாத போது எப்படி தாங்கள் ஒரு தலைவராக வர்றது என்ற அந்த கிட்டத்தட்ட ஒரு விரக்தி நிலைக்கு நோக்கி அவர் போகிறதனுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். ஸோ அதுதான் அவருடைய பிரதான. இப்போ அவர் அதை பற்றி பேசுறதுக்கான கருத்து. ஆனால் 23ஆம் தேதி திரும்ப அவர்களுடைய மத்திய குழு வந்து வவுனியாவில் கூடுது. அந்த கூட்டத்தில் இது தொடர்பாக ஆராயப்படலாம். 24 திரும்ப கேஸ் டேட், 24ஆம் தேதி கேஸ் டேட். அதுக்கு முன்னம் இந்த கடந்த தவணைக்கு முதலும் இது மாதிரி கூடி சுமந்திரன் வழக்கு பற்றிய சில பல விடயங்களை சொல்லி அதில் ஏற்கனவே கட்சி எடுத்த நிலைப்பாடுகள் ஏன் அப்படி எடுத்திருக்க கூடாதுன்னு எல்லாம் விளக்கங்கள் சொல்லி அதுக்கு பிறகுதான் சுமந்திரனை கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு சொல்லி அவர் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு கன்சர்ன் கொடுத்தார். அதே அவர் அங்கே சொல்லியிருந்தார், கட்சியினுடைய நிலைப்பாடு தான் மத்திய குழு எனக்கு சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில் நான் இந்த கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன்னு கூட வழக்கிலேயே அவர் சொல்லியிருந்தார். அப்போ இவர் சுமந்திரன் அங்கே கடந்த வழக்கு தவணையில் போய் சொன்ன விஷயங்கள் கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு. ரெண்டு விஷயமும் சொல்லியிருக்கார். ஒன்று, அவர் தனக்காக தானே வாதாடி தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அப்படி முன்வைக்கும் போது கட்சி அதனுடைய மத்திய கட்சி இந்த வழக்கில் இப்போ அந்த வழக்கு வந்து தனித்தனி எதிராளிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட மாவை நாகராஜா, மற்றது ஸ்ரீதரன், சத்தியலிங்கம் செயலாளர், நிர்வாக செயலாளர் அப்படின்னு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் சார்பில் அந்த ஒரு வாதங்களை முன்வைக்கணும், சட்டத்தரணிகளூடாக வைக்கணும். கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு வந்து இவர் வந்து சொல்ற இந்த இத்தனாம் தேதி நடந்த கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ற மாதிரி இந்த நீதிமன்றத்துக்கு அறிவிக்க சொல்லி எனக்கு சொல்லி இருக்கணும். கட்சியினுடைய சார்பான சட்டத்தரணி அல்ல, அப்படி இல்லை. அவர் தனக்குத்தாகத்தான் அவர் வாதாடுறார். அப்படி வாதாடும் போது அவர் இன்னொருத்தருக்காக சட்டத்தரணியா அந்த கேஸ்ல இறங்க முடியாது. ஸோ அப்படி அதனால ஆனால் அவர் இப்படி கட்சிக்கு இது அறிவிக்க சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற வழக்கின் எதிராளியாக இருக்கும் போது கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான் என்று அறிவிக்க சொல்லி இருக்கணும் என்ற வகையில் அவர் அதை முன்வச்சு சொல்லியிருக்கார். சரி, இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்ரீதரன் வந்து இந்த கேஸினுடைய போன தவணைக்கு முதல்லையும் மத்திய குழு கூட்டத்தை கூட்டி அதில் கதைச்சு அதுக்கு பிறகுதான் போய் சுமந்திரன் விஷயத்தை சொல்கிறார். பட் ஆனால் அதில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடுகளுக்கும் அதில் இன்னொருத்தர் இடையிட்டு மனிதராக வந்ததுனாலையும் அடைந்திருக்கக்கூடிய ஒரு விரக்தியில் தான் அவர் இப்போ இதை பேசுகிறேன். இந்த மத்திய குழு கூட்டத்தில் இது மாதிரி அவருடைய பேட்டியிலே இன்னும் சொல்கிறார், இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்றதுக்கு இணக்கமான தீர்வு ஒன்று காண்றதுக்காக தாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகும். அதாவது தானும் சுமந்திரனும் சத்தியலிங்கமும் சேர்ந்த ஒரு பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதா அதில் இணங்கப்பட்டதுதான் இந்த ஆளுக்கு ஒரு வருஷ செயலாளர் பதவி என்ற மாதிரியும் அதுக்கு பிறகுதான் சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு நாங்கள் பேசி அது சம்பந்தமாக கையெழுத்தெல்லாம் வாங்கினேன். பட் ஆனால் அப்படியெல்லாம் செய்து போட்டு போய் வழக்க போட்டுட்டோம்ன்ற மாதிரியான தொனி வந்து அதில் தெரியுது. எல்லாத்தையும் மோகமோகன் கட்சியை கூடி கதைச்சு பேசி எல்லாம் செய்துட்டு ஆனால் அப்புறம் கடைசியில் போய் நம்பிக்கை அந்த மாதிரி தான் அதை சொல்கிறேன். அப்போ அது பாரதூரமான விஷயங்கள். இப்போ இந்த மத்திய குழு கூட்டங்கள்லையும் திருப்பி அவர்கள் பேசி இணக்கமாண்டு பிறகு போய் நீதிமன்றத்தில் சொல்லும் போதோ அல்லது விஷயங்களை முன்வைக்கும் போது திருப்பி வழியில் வந்து இல்லை அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டோமான்றதுக்கான எந்த உத்தரவாதங்களும் இல்லைன்றதுனால இது ஒரு சீரியஸான பிளவாக தான் போகும். அதில் அந்த பிளவுன்றதே நீங்கள் விரிசல்ன்றதை தாண்டி ஒரு அரசியல் மோதல் இல்லை. அவர் என்ன
இன்டீரியர்லி பர்சனல் ஃபீல் பண்ண தொடங்கிட்டார். எனக்கு துரோகம் இழைக்கப்படுறது என்ற மாதிரி, நான் தலைவராக கூடாது சதி செய்கிறார்கள் என்ற மாதிரியும் அவர் தனிப்பட ஃபீல் பண்ண தொடங்கிட்டார். சரிதாங்க, தான் ஒரு டாக்கெட்டுன்னு தான் ஃபீல் பண்ணுறாரு. கட்சியினுடைய நிர்வாகம், கட்சியினுடைய பொதுக்குழு சரியா நீ இயங்குதா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அது தனக்கு எதிரான ஒரு முயற்சி அல்லது நடவடிக்கைகள்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்குது. ஸோ அது பிரச்சனையானது. அது கட்சியினுடைய அரசியலுக்கும் சரி, தமிழ் மக்களினுடைய அரசியல்லையும் சரி, அது சரியான ஒரு போக்கா தென்படு. அதையும் வளர்த்து செல்லும், இந்த புலவுகளை வீடுகள் எல்லாத்தையும் வளர்த்து செல்லும். அது பிறகு ஒரு மோதலாகவும் சட்ட மோதலாக எதுவாக இருந்தாலும் அது கட்சிக்கு ஒரு பின்னடைவாக தான் கண்டிப்பாக அமைப்பாங்க. அதான் அதில் கட்சி என்றதை தாண்டி இப்போ தமிழ் மக்களின் அடுத்த அரசியல் நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னெடுப்புக்கும் இது தடையா இருக்கும் நினைக்கிறேன். நினைக்கிறேன் இதுவரைக்கும் சுமந்திரன் இதுக்கு ரியாக்ட் பண்ண இல்லை, இதுவரைக்கும் ரியாக்ட் பண்ண இல்லை, பதிவு செய்கிற வரைக்கும் ரியாக்ட் பண்ண இல்லை. ஓகே, அப்போ ரியாக்ட் பண்ணினா தான் நாங்கள் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவோம்னு பார்க்கலாம். சுமந்திரன் ஏதாவது பதில் உள்ளூரோ வெளிநாட்டு ஊடகத்துக்கு பதில் சொன்னார். அதோடு நாங்கள் இந்த தொடர்ச்சியை சந்திக்கலாம் நினைக்கிறேன். ஆனாலும் இவர்கள் ரெண்டு பேரும் இணங்கி தமிழரசு கட்சி ஒரு சரியான பாதையில் என்னதான் சொன்னாலும் தமிழ் மக்களுக்கான இப்போ அரசியல் வழிகாட்டுதலுக்கான ஒரு கட்சியாக அதைத்தான் பொதுவாக பார்க்கணும் எல்லாருமே. தமிழ் மக்கள் உள்ளூர்லும் சரி, புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், ஈவன் சர்வதேச சமூகம் எல்லாருமே அதைத்தான் பார்க்கணும். பட் ஆனால் எங்களுடைய தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இதை கொஞ்சம் சந்தோஷமாக இதை பாப்பினம் நினைக்கிறேன்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் பிரிந்திருக்கிறது ஒரு விருப்பமான விஷயமா இருக்கும். நான் நினைக்கிறேன் எங்களுடைய விருப்பம், பொதுவாக தமிழ் மக்களுடைய விருப்பம், இந்த பிளவு திரும்ப விரிசலா சுருங்கி அது ஒட்டுப்பட்டு ஒரே தலைமைக்குள்ள இல்லாட்டி ஒரே நிர்வாகத்துக்குள்ள தமிழரசு கட்சி வரப்போற தேர்தலை சந்திக்கும். இல்லை, அந்த ஒற்றை தலைமை ஒரே தலைமை என்றது எல்லாம் ஒன்றும் அது ஒற்றை தலைமை ஒரே தலைமை இதுகள் எல்லாம் தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கு சாத்தியமானது இல்லை. அப்படி இருந்திருந்தால் இவ்வளவு கட்சிகள் இவ்வளவு இயக்கங்கள் இன்றைக்கும் நீங்கள் கூட்டணிகள் அமைச்சாலும் நாங்கள் தனித்தனி கட்சிகளையும் வச்சிருப்போம் என்று சொல்கிறது. இப்போ தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு கூட்டணி கட்சி. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு கட்சியாகி 4 கட்சி இருக்கு. அந்த கூட்டணியில இருந்த 3 கட்சியும் இன்னும் உயிர்ப்போட இருக்கு. பிளஸ் அந்த கூட்டணியும் 4வது கட்சியா இருக்கு. அது மாதிரிதான் இப்ப இந்த ஜனநாயக டிஎன்ஏ அவையும் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கு. பட் அதுக்குள்ள இருக்கிற 5 பேரும் தனித்தனியே கட்சியும் வச்சிருக்கீங்கன்னா தனித்தனி தேசிய மாநாடுகள் நடத்தினா தனித்தனிய தங்களுக்கு என்ற ஒரு கட்சி கட்டமைப்பையும் கொண்டிருக்கிறான். பிளஸ் இன்னொரு கூட்டமைப்புக்கான ஒரு கட்சி கட்டமைப்பையும் கொண்டிருக்கணும். அப்போ அதுல 5 1 6. அப்போ இதெல்லாம் ஏன் என்று கேட்டீங்கன்னா, நான் தலைவராக வேணும் என்ற ஒரு விருப்பின் காரணமாக நானும் தலைவர் தான் நிறைய பேர் வழிகிட்டு இல்ல. அது சில விஷயம் இப்ப டெலோவுக்குள்ள இருக்கும் வரைக்கும் ஸ்ரீகாந்தாவினுடைய கருத்து மதிக்கப்படுறது இல்லை அவருக்கு. ஆனா இங்க அவர் வெளியே தனியா ஒரு கட்சி அவருக்கு ஆதரவாளர் இருக்கணுமோ இல்லையோ, ஆனால் அவரோட கட்சி தலைவர் ஆயினோன்னு செல்வ படைக்கல் நீங்க நீரா அவருக்கு அவரால் முடியுது. அனந்தியக்காம அப்படிதான். அப்ப அதனால அவர்கள் எல்லாருக்கும் அந்தந்த தலைமை. இப்ப விக்னேஸ்வரனுக்கும் அதுதான் பிரச்சனை. இன்னொரு கட்சிக்குள்ள போய் இருக்கிறத விட அவர் ஒரு கட்சியை தொடங்கி அதுல போயிட்டாருன்னா 6வது கட்சியை அவங்க இருப்பார். 6 தலைவர்களும் ஒரு தலைவர். இப்ப 6 தலைவர்களுக்கும் சமனம், மீதி 5 தலைவர்களுக்கும் அவரும் சமம் கெத்துதான். ஆனா நீங்க ஒரு கட்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த தலைவர்களுக்குள்ள தான் நீங்க இருந்தா. அப்ப இவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கணும்ன்ற ஆசையோட போனவர்கள் நீங்க சொல்ற ஒற்றை தலைமைக்கோ அல்லது ஒற்றுமைக்கோ ஒருபோதும் உடன்பட போறது இல்லை. இவர்கள் ஆக கூடினது இவர்களுக்குள்ள ஒரு தேர்தல் கூட்டம் உருவாக்கலாம். இங்கேயும் கூட அப்படி மாட்டமண்டு தான் 2 பேர் 3 பேர் போட்டிட்டார். ஒற்றை தலைமைய அல்லது ஆதரிக்க முடியாது என்ற நிலைமையில தான் போட்டிக்கு போகலாம். அது உட்கட்சி ஜனநாயகமா பார்க்கலாம். எல்லாம் ஜனநாயகம் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அப்படி போனவர்கள் பிறகு ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்றதுதான் கேள்வியாது. சும்மா என்னுடைய சஜஷன்,
இப்போ தமிழரசு கட்சி எப்படி இருக்க தன்மையா? இப்போ சுமந்திரன் ஒரு கட்சி உருவாக்க அதில் தலைமையாகிறார், ஸ்ரீதரன் ஒரு கட்சி உருவாக்க அதில் தலைமையாகிறார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து டிஎன்ஏ இந்த கரங்களை வலுப்படுத்தி தமிழரசு கட்சி, சுமந்திரன் கட்சி உண்டு, ஸ்ரீதரன் கட்சி உண்டா, இந்த டிஎன்ஏ இப்போ 4 கட்சிகள் கூட்டமைப்பு மாதிரி இல்லை. இல்ல கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். பட் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா 2 பேரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக தேவையில்லை, 2 பேரும் ஒருத்தர் தண்ட தேவையில்லை. இதுல இன்னொரு பெனிஃபிட் தமிழரசு கட்சிக்கு தலைவரா பட் ஆனா ஓட் பேங்க்ன்றது கடைசி எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா பதவிதான் அடுத்த பதவி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அல்லது மாகாண முதலமைச்சர் பதவி, அப்போ இது யாருக்கு ஓட் என்ற கேள்வி வரும். இப்போ நீங்கள் சுமந்தனுடைய ஆதரவாளர்கள், ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாட்ட ஆதரவாளர்களும் சேர்ந்து தான் நீங்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியாக இருக்கிறீங்க. நீங்கள் இதை பிரிக்கும் போது அதாவது தனித்தனியாக பிரியும். எங்களுக்கு அவ்வளோ பாப்புலேஷனும் இல்லையா, பிரிஞ்சிட்டு தான். அப்படி பிரிஞ்சிட்டால் நிலைமை எப்படி ஆகும் என்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே இருக்கிற அந்த தனித்தனி இப்போ இபிடிபி அங்கையன் மாதிரியான ஆட்கள் இருக்கணும், அவன் இவர்களை விட ஸ்ட்ராங்கானவர்களாக மாறுங்க. இப்போ ஏன் நம்பர்ஸ் ஓட்ஸ் நம்பர்ஸ் கூட ஏன்னா அவர்களுக்கு நீண்ட பாரம்பரியம். இவர்களோட இப்படி பிளவுபட்டதுக்கு பிறகு பார்த்தேன் அப்படி இல்லாம இருக்கும்போது தமிழரசு கட்சி தான் நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சியா இருக்குது. காங்கிரஸும் ஒன்று இருக்குது, காங்கிரஸ் தலையெடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுனால அது இன்னொரு இதுக்கு கீழே இருக்குது. பட் தமிழரசு கட்சியா இப்போதைக்கு ஒரு பாரம்பரியமான நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட கட்சியா இருக்கு. அது இல்லாத ஒரு நிலைமை வரும்போது இப்போ டெலோவோ புளோட்டோ எல்லாம் டிஎன்ஏ என்ற ஒரு அவை தனிப்பட்ட செல்வாக்கு என்று பார்க்க போயில அது குறையும். அப்படி எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து போட்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேபி டாக்டர் சிவானந்தாவோ இபிடிபியோ அல்லது அங்கேயோ மேலே வந்துருக்காங்க. இது ஏற்புடையதில்லை மற்ற கட்சிகளுக்குன்றதுனால அவர்கள் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஆனால் கட்சியை இப்போ யார் இப்படி 2 அணியாக பிளவுபட்டதுக்கு பிறகு நீயா நான்ற ஒரு போட்டி வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூடுதலாக இருக்கும். சரி, அப்போ இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ ஒரு தரப்பு சத்தம் தான் கேட்டுருக்கு எங்களுக்கு, மற்ற தரப்பின் ரிப்ளையோ இல்லாட்டி இதுக்கான ரியாக்ஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் திரும்பவும் வெகு விரைவில் இன்னொரு அரட்டையோட நாட்டு நடப்புகளை பற்றி விரைவில் பேசுவோம்னு நம்புகிறேன். அதுக்கு யாராவது ஒரு புலம்பெயர் உள்நாட்டு ஊடகம் உதவி செய்யும்னு நம்புகிறேன். வணக்கம்.